வெல்கம் டு ஜிபி கிருஷா ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 2 லைன் கிளாத்தில் வரைஞ்சிக்கணும். செகண்ட் லைன்லேருந்து மேலே இருக்க ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம லாங் ஸ்டிச், லாங் செயின் கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு இங்கே லாக் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மேலே லாங் செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை கொண்டு கீழே குட்டியாக ஒரு லாக் போடுறோம், அதாவது குட்டியாக ஒரு செயின் போடுறோம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே லாங் செயின் தான் கொண்டு போகணும். அதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மேலே இருந்து கீழே கொண்டு ஒரு குட்டியாக லாக் போடுறோம். இந்த குட்டியாக எதுக்கு லாக் போடுறோன்னா, அந்த லாங் செயின் மேலேருந்து கொண்டு வர்றது நகராமல் அதே இடத்துல நிற்கிறதுக்காக தான் அந்த இடத்துல குட்டியாக லாக் போடுறோம். இப்போ நான் இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மிக்கி மவுஸ் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ட்ரேசிங் வீடியோ எப்படி போடணுங்கிறதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம ஒரு ஸ்டிச்சை கற்றுக்கும் போது ஒரு டிசைனில் நம்ம போட்டு பார்த்தா நல்லா ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதாவது என்னென்னா, த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கிளாத்து சுருக்கம் இல்லாமல் எப்படி டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நம்ம டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு கட் ஆகாமல் நம்ம த்ரெட்டை நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம் ஒரு டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இங்கே பாருங்கள், அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த லைன்லேயே, அதாவது அந்த டிசைனோட லைன்லேயே எட்ஜ்லேயே கொண்டு போய் கொடுக்கணும். அது உள்ளேயோ கொஞ்சம் வெளியவோ அந்த லைனை விட்டு, அந்த ட்ரேஸ் பண்ண லைனை விட்டுட்டு வெளியவோ கொண்டு வந்தோம்னா டோட்டல் டிசைனும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டிச்சை எப்பயுமே அந்த லைன்லேயே கொண்டு போகணும். இதுக்கு நம்ம அவுட்லைன் த்ரெட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம், அதாவது செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். இது ஹோலாக இருக்குது, என்னடா அங்கங்கே ஹோலாக இருக்குதுலாம் பார்க்காதீங்க. அதுக்கு நம்ம இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட்டு அப்டேட் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், செயின் ஸ்டிச் அவுட்லைனில் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் அது ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், அதோட அவுட்லைனில், அதாவது அந்த ஸ்டிச்சை ஒட்டியே நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் இப்படி எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலுமே அதுக்கு அவுட்லைன் இந்த செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னா அந்த டிசைனையே ஃபுல்ஃபில்லாக காட்டும். இதுக்கு தான் நம்ம செயின் ஸ்டிச்சு, நாட்டு, எட்ஜஸ் பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் நம்ம வீடியோவில் எப்படி எக்ஸாக்டாக போடுறது, நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், செயின் ஸ்டிச்சை அதை ஒட்டியே தான் போடுறோம். அப்போ அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் தெரியாது, அப்போ நீட் ஃபினிஷிங் காட்டும். பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கணும்னா அவுட்லைனில் செயின் ஸ்டிச் எப்பயுமே இருக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம செயின் ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டிசைன்லேயும் அடிக்கடி அவுட்லைன்ஸ் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு கட் ஆகாமல் த்ரெட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம ஒரு நாட் போட்டு இதோட ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம இந்த மிக்கி மவுஸ் ஃபுல்லாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச் இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, அதில் டிசைன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்தான் நீடிலோட ஹெட் பார்ட் இருக்கும். நீடிலோட ஹெட் பார்ட்டு எந்த பக்கம் டிசைன் நம்ம போயிட்டே இருக்கோம், இப்போ இந்த சைடு வருது, லெஃப்ட் சைடு வருது அப்படின்னா, டிசைன் நம்ம லெஃப்ட் சைடு பார்த்து செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அதோடய ஹெட் பார்ட்டு அதை பார்த்து தான் போகணும். இப்படி பின்னாடி திருப்பி இருக்கும்போது
த்ரெட்டு அதில் எடுக்க முடியாது. ஸோ செயின் ஸ்டிச்சோ எந்த ஸ்டிச் போட்டாலுமே அந்த டிசைன் எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் அதோட ஹெட் பார்ட் வந்து, அதாவது நீடிலோட ஹெட் பார்ட் வைக்கணும். அப்போ த்ரெட் அதுலேருந்து கழண்டு வராமல் நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், எப்பயுமே ஒரு ஸ்டிச்சை ட்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதோடய அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.